ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. வருஷம் எதுவும் பார்ப்போமா? ஷே, டாட்டா சொல்லு. டாட்டா, ஹாய் சொல்லு. டாட்டா, டாட்டா சொல்லு. டாட்டா. மும்மரமாக இருக்கா அதில் இது பண்ண. நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா, இன்னைக்கு தைப்பூசம்ல எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், தைப்பூச வாழ்த்துக்கள். எல்லோரும் கோயிலுக்கு போனீங்களா? என்னன்னு சொல்லுங்கள் கமெண்டில். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போ சாயந்தரம் தான் போகிறோம். ஏன்னா காலையில் டைம் வெயிலாக இருக்கும்ல, அதனால் நாங்கள் எங்கேயும் போகலை. இப்போ சாயந்தரம் டைம் வந்து போக போகிறோம் கோயிலுக்கு. உடம்பு அப்படியே தான் இருக்குது. சரி பரவாயில்ல, நம்ம கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணால் நல்லாயிருக்கும். அதுவும் இன்றைக்கி தைப்பூசம் அப்படிங்கும்போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நான் நினச்சேன். சண்டை வந்து அன்றைக்கி வந்து 100 ரூபா தான் தந்தாங்க. செலவுக்கு காசு இல்லை. அதனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள், சாமி போட்டோக்கிட்ட என்ன இருக்குது, கொலுசு வச்சுருக்கேன். ஏன்னு தெரியுமா? கொலுசை அடகு வைக்க போகிறேன். அதனால் சரி அடகு வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் காசு வாங்கிட்டு 2000க்கு ஒரு அடகு வச்சுட்டு காசு வாங்கிட்டு காசுக்கு மாதிரி திருப்பிக்கலாம் அப்படின்னு அடகு வைக்க கிளம்பியாச்சு. நான் வந்து நேற்று என்ன திரும்ப நடந்துச்சு, அவங்க வீட்டில் போய், அவங்க அப்பா வீட்டில் போய் இந்த மாதிரி என்கிட்ட காசு கேட்கா, எல்லா காசுமே எனக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்குறா அப்படின்னு போய் சொல்லியிருக்காங்க. நான் அப்படி எதுவுமே நான் அவர்கிட்ட கேட்கல, காசு எதுவுமே நான் கேட்கல. என்னை நிம்மதியை விட்டால் போதும் அப்படின்னு தான் நான் கேட்குறேன். அது வந்து அப்படி போய் சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னால் தானே என் மேலே வந்து அவங்க எதுக்கு நீ காசு ஃபுல்லாக கேட்குற அப்படிம்பாங்க அவங்க. அதனால் அவங்கக்கிட்ட போய் அப்படி சொல்லியிருக்காரு. நான் வந்து இனி வந்து என்ன நினச்சிருக்கேன்னா, ஒரு பைசா கூட வாங்கக்கூடாது அவர்கிட்ட இருந்து. ஒரு பைசா கூட நம்ம வாங்கக்கூடாது, ஒரு இது கூட நம்ம வாங்கக்கூடாது, என்ன ஆனாலும் சரி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். நம்ம வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம வந்து வாங்கக்கூடாது, கொடுத்தா கூட வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். சரி வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி கோயிலுக்கு போய் அங்கே எப்படி இருக்குன்னு அதை பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கோயிலுக்கு வந்துட்டோம். இது கவுந்தப்பாடியில் இருக்கிற மாரியம்மன் கோயில். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை எதுக்கு டிலீட் பண்ணேன்னா, இது காப்பிரைட்டு கொடுத்துட்டாங்க. கோயிலில் பாட்டு சத்தம் கேட்கும்ல, அதில் கேட்டதுனால காப்பிரைட்டு கொடுத்தாங்க. அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மட்டும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அப்படியே இந்த கோயிலை சுற்றி நாங்கள் வந்தோம். நானும் பாப்பாவை நான் நடக்க வச்சே சுற்ற வச்சேன். ஏன்னா நல்லதில்ல, அதனால் சரி பாப்பா நீ நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை கைப்பிடிச்சி நடக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தேன். அதெல்லாம் எடுக்க முடியாதுல்ல. அப்புறம் தூணை சுற்றி விளையாடிட்டு இருந்தா பாப்பா வந்து. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வெளியே உள்ள வந்தால் இங்கே காட்டுறேன்ல, அந்த பார்த்திங்களா போர்டு, இந்த கோயிலில். அதுக்கப்புறம் கும்பிட்டுட்டு இந்த கோயிலையும் ஒரு சுற்றி வந்தோம். சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே உட்காந்துட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அப்படியே ஒரு மன நிம்மதியாக இருந்துச்சு. பாப்பாவும் அங்கே ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணு கூட ஒரே விளையாட்டு தான். இல்லை அப்படி ஜாலியாக, ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது நமக்கு எந்த கஷ்டமும் மனசில் வரல. சரி அதையும் நீங்களும் பார்த்தா உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு நல்லா இருக்கும்ல, அதனால் எடுத்துகிட்டு இருந்தேன். சரி அப்படின்னு. எப்படி விளாட்றா பாருங்க புள்ள. வருஷான்னு கூப்பிட்டேன், அதை கூட கண்டுக்கல புள்ள. நான் சொல்கிறது
வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொலுசும் வச்சாச்சு. வச்சு 2000 வாங்கியிருக்கேன். அதுக்கான பில் இதோ தெரியுதா? எடுத்து காட்டு. இந்த இருக்கு பாருங்க பில்லு. ஏன்டா? டேட்லாம் போட்டுருக்கு பாருங்க. சரி, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெட்டில் இது ஒரு நாளைக்கு தான். நாளைக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுக்கலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேள்வி. நல்லா இருக்கேன். சரி. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.